என் தங்கமே, அதிகம் வேண்டாம். உன்னோடு பேச வந்த இந்த கருப்பன் எனக்காக நீ ஒரு 5 நிமிடம் ஒதுக்கினால் போதும். நீ ஒதுக்குகின்ற இந்த 5 நிமிடம் இந்த கருப்பன் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பையும், எதனால் இந்த கருப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறான் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற உன் அப்பன் இந்த நாளிலும் உன்னோடு சில விஷயங்களை பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் இருப்பதனால் ஏனோ ஏகப்பட்ட கஷ்டங்களை நீ தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பதில்லை, நாம் இவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறோமே, இது இவர்களின் வாழ்க்கையை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதனை நிச்சயமாக அவர்கள் யோசிப்பதில்லை. அப்படி யோசிக்காமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு பாதித்தது என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன். இந்த கஷ்டங்களிலிருந்தும் இந்த துன்பங்களிலிருந்தும் என் குழந்தை உன்னை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும். என் பிள்ளையே, உன் மனது எதையெல்லாம் யோசிக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துவிட்டு உன் அப்பன் என்ன நினைக்கிறான் என்பதனை நீ நல்லபடியாக கேட்டு அதன் பிறகு என் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதும் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் மனநிலையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னால் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்று நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து பல விஷயங்களை தெரிவித்து கொண்டும் இருக்கின்றது. என் பிள்ளையே, ஆரம்ப காலகட்டத்தில் உனக்குள் இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன்னை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. நீ எவ்வளவோ மூடி மூடி மறைத்த உன்னுடைய இரகசியங்கள் எல்லாமுமே இப்பொழுது உன்னை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? என் பிள்ளை, பிரச்சனைகள் அதிகமாக எல்லாவற்றையும் வெளியில் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னுடைய மனதிற்குள் வைத்திருக்க உனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் நாம் மூடி மறைக்க நம் மனது காயம்தான் அதிகமாக படுகின்றது. அதையே யாராவது ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டு அதற்கான ஆறுதலை நாம் தேடிக்கொள்ளலாம் என்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். உன்னுடைய இந்த மனது இப்பொழுது செய்திருக்கின்ற விஷயம் என்னவென்று பார்த்தாயா? உன்னை பற்றி அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொண்டவர்கள் கூட இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வருவதில்லை. தேவையில்லாது உன்னை ஒதுக்கி வைக்க இவர்கள் நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, முதலில் இந்த விஷயத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் என்ன தெரியுமா? உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கிறது, ஆனால் உன்னுடைய உழைப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. உன்னுடைய கனவு, உன்னுடைய உழைப்பு இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று குறைவில்லாததாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உன்னுடைய உழைப்பு தான் உன் கனவை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டது என்றால் நீ அடைய போவது அத்தனையும் உன்வசமாக மாறிவிடும். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. எதற்கும் யாரையும் தேட வேண்டிய அவசியமும் என் பிள்ளைக்கு வராது. சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய செயல்பாடுகளை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது மிகவும் நல்லது. இதுவெல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு தோன்றிவிடாது. சட்டென்று என்ன தோன்றுகின்றதோ அதை பேசிவிட்டு வந்து விடுவோம். இதுதான் இன்றிருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம். வாழ்க்கையில் கோபம் வரும் பொழுது சட்டென்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுகின்றோம். அதன் பிறகு நாம் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு நாள் நமக்கே தவறென்று தெரியும் பொழுது நீ எவ்வளவுதான் அந்த வார்த்தைகளை பேசியவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் ஒரு நாளும் அவர்கள் உன்னை மன்னிக்கப் போவதில்லை. வார்த்தைகள் நின்று கொள்ளும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பது சாதாரணமான வெற்றி அல்ல.
நீ உன்னை வெறுத்தவன் முன்னிலையில் வெறித்தனமாக ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்கு உன்னுடைய முன்னேற்றம் என்பது உன்னுடைய கட்டுப்பாட்டில். நீ சொல்வது போல உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து அது நடக்க வேண்டும். யோசிக்காமல் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே ஒரு நாள் உன்னை யோசிக்க வைக்கும். நிச்சயமாக அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ சிந்தித்து செயல்படுவாயானால் நிச்சயமாக உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் உன்னை பார்த்து இவன் இனிமேல் அடங்க மாட்டான் என்று சொல்லி தோற்றுப்போய் ஓடும். அதனால் என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு பயந்து ஒதுங்கி விடாதே. முன்னேறி சென்று கொண்டே இரு. அந்த தோல்வி கூட உன்னை பார்த்து பயப்படும் வரை. அடுத்தவன் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு ஒருத்தருடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அவ்வளவு அழகான வாழ்க்கை. இது போன்ற ஒரு அன்பு கிடைப்பதற்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எங்கே அந்த அன்பு? அப்பா, எங்கே அந்த அன்பு என்றுதானே இப்பொழுது நீ கேட்கின்றாய். இதோ உன் அப்பன் என்னிடத்தில் இருந்து கிடைக்கின்ற அன்பு உனக்கு போதாதா? இந்த கருப்பன் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பை விடவா வேறு யாரும் உன் மீது அன்பு காட்டிவிடப் போகின்றார்கள்? இந்த கருப்பன் எந்நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் வேறு எந்த அன்பையும் தேடி நீ அலைய மாட்டாய். இந்த உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டியது யாரை தெரியுமா? உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான். அது ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ செய்வது சரிதானா? நீ இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாதை சரிதானா? பேசிக்கொண்டிருப்பவர் சரிதானா என்பதனை அது உனக்கு சொல்ல வேண்டும். அப்படி மட்டும் அது உனக்கு சொல்லிவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். துணிச்சலோடு செயல்படுவதற்கு எப்பொழுது முடிவு எடுக்கின்றாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் பாதி அபாயத்தை நீ கடந்து விட்டாய் என்பது உறுதி. ஒருவருக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க துணிந்து நிற்கின்ற என் பிள்ளை, உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னுடைய புன்னகையை மட்டும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. அது எப்பொழுதுமே உன்னோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். அது எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உன்னோடு எந்நாளும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். காசு பணத்தை எல்லாம் விட நல்ல உறவுகளை என் பிள்ளை நீ சேர்த்து வை. மற்றது எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி தானாகவே வந்துவிடும். இது அனுபவத்தில் அப்பட்டமான ஒரு உண்மை அல்லவா என் பிள்ளையே? நிச்சயமாக. ஆனால் இந்த உலகம் இப்பொழுது என்னவாக மாறிவிட்டது தெரியுமா? காசு பணத்தை சேர்த்து வைத்தால் மற்றது எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் என்று. முன்பெல்லாம் இருந்த விஷயங்களும் இப்பொழுது இருக்கின்ற விஷயங்களும் எத்தனையோ மாற்றத்தை உருவாக்கி விட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த காகிதம், இந்த பணம் என்ற ஒரு காகிதம். அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது. என் பிள்ளையே, 4 பேர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணம் உனக்குள் வராதவரை நீயாகத்தான் இருக்கின்றாய். எப்பொழுது அவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள், இவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள், அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று அடுத்தவர்களை பார்த்து யோசிக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பதே ஆரம்பமாகின்றது. அதனால் எப்பொழுதுமே நீயாக வாழ பழகு. நீயாக இருந்து விட்டாய் என்றால் யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு பதிலையும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். சிறு தவறுக்காக எப்பொழுதும் ஒருவரை விட்டு நீ விலகிவிடக் கூடாது. அதுவே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக பெரிய தவறாக மாறிவிடும். ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த சிறு தவறிலிருந்து அவர்களுக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிலிருந்து அவர்கள் மீண்டும் விடுவார்கள். ஆனால் நீ அதன் பிறகு அதைவிட ஒரு மோசமான செயலில் சிக்கிக்கொள்வாய். இவர்களை விடுத்து வேறு இடத்தை தேடிச் சென்றாயானால் அங்கு இதைவிட அதிகமான கஷ்டம் உனக்கு காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் பிள்ளையே, நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உணர்வுகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும். உன் மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை கேட்டு நடப்பதாக இருக்க வேண்டும். அப்பன் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாக மாறும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.